நடிகர் விஜய் வந்து திமுக மேல கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. ஊழல் இலக்கியம் எழுதுற அளவுக்கு திமுக ஊழல் பண்ணிருக்காங்க சொல்றாரு. டாஸ்மார்க்ல வந்து பெரிய அளவுல முறையீடு பண்ணிருக்குன்னு சொல்றாரு. ஊழல் அதாவது ஊழல் இலக்கியம் எழுதும் அளவிற்கு திமுக ஊழல் பண்ணிருக்கு. டாஸ்மார்க்ல வந்து பெரிய அளவுல அதாவது இன்றைக்கு திமுகங்கிற தீய சக்திய அந்த தீய சக்தியின் கூட்டணி பலத்தை உடைத்து ஆட்சி அதிகாரம் கையில இருக்கிறதுனால அவங்க பணபலத்தோடையும் இருந்து இந்த தேர்தலை எதிர்கொள்றப்ப அதை வீழ்த்த வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அனைவரும் ஆதரவளிப்பதன் மூலம்தான் அது இன்றைக்கு திமுகவை முறைகேடுகளை ஊழல்களை எதிர்த்து பேசி வருகின்ற எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக சொல்றேன், அவர்கள் யோசிக்க வேண்டும். நாங்கதான் சொல்லிட்டோம், திருச்சி சொன்னா நம்ம தாய்மொழி தமிழ் இல்லைங்க. மும்மொழி கொள்கைய ஏத்துக்க மாட்டேன், ஹிந்தி வேணான்னு சொல்லி தமிழ்நாட்டில் பெரிய போராட்டங்கள் நடத்தி மாணவர்களை ஒன்று திரட்டி அப்பொழுது 65ல் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள். பிப்ரவரி மாதம் வந்தாங்க. அதே பேரறிஞர் அண்ணா அவர் பெரிய தீர்க்கதரிசி, உங்களுக்கு தெரியும், எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர். அவர் ஏப்ரல் மாதம் நானா சொல்லலை, நான் ஒன்றும் சில பேர் சொல்ற மாதிரி பாதை மாறல, கொள்கை மாறல, யாருடைய வழியில நம்ம எல்லாம் கட்சி நடத்துறோமோ எந்த தலைவர் எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் குருவாக மதிக்கப்படுபவர், எங்கள் இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கும் புரட்சி தலைவர் அவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக, அரசியல் வழிகாட்டியாக, ஒரு ஆசானாக நாங்கள் எல்லாம் இன்றைய வரை மதிப்பவர், பின்பற்றி வருபவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்தான் 1967 பிப்ரவரி மாதம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2 மாதத்தில் ஏப்ரல் 20 போஜனாங்கிற ஒரு இதழுக்கு அவர் அளித்த நேர்காணல்ல என்ன சொல்றாரு, அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொதுவான இணைப்பு மொழி உருவாக வேண்டும் கால மாற்றத்தில். அவர் ஏன்னா பெரிய தலைவர்கள் அன்றைக்கு இருப்பது இன்றைக்கு எது தேவை, எதை எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறவங்க கால மாற்றத்தில் பிற்காலத்தில் அனைத்து இந்தியாவையும் இணைக்கக்கூடிய ஒரு பொதுவான மொழி வேண்டும் சொல்றார். அதே நேரத்தில் இந்தியாவில் உள்ள அந்த 14 தேசிய மொழிகளும் சமமாக பாதிக்கப்படும் சொல்றார். அதே பேரறிஞர் அண்ணா அவர்கள் மே மாதத்துல அதே 67ல் கனையாளி இதழுக்கு அளித்த பேட்டியில அவரை கேட்கிறாங்க, நீங்க மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறீங்களான்னு, ஏற்றுக்கொள்கிறீங்களா மும்மொழி திட்டத்தை? நான் ஏற்றுக்கொள்ள தயார். இது நான் சொல்லலைங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் எங்களுடைய ஆசான். யாருடைய வழியிலே நாங்கள் எல்லாம் இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறோமோ அவர் மும்மொழி கொள்கையை, அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். பிற மாநிலங்களிலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். குஜராத்தி மற்றும் மராட்டி பள்ளிகள் சென்னையில் இயங்கி வருது. அதுபோல தேவையான இடங்களில பள்ளிகள்ல இந்தியையும் படிப்பது தவறில்லை. நான் சொல்றது நேரத்தை திருச்சியில் கொடுத்து வந்த பேப்பர் நீங்க சதிபதி கொடுத்துருக்கேன். இது அத எங்க தலைவர் யார் பேரை சொல்லி இங்க ஹிந்தியை எதிர்க்கிறாங்களோ, யாரு ஹிந்தியை தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடி அதை முடிவுக்கு கொண்டு வந்து இருமொழி கொள்கை அரசாங்கத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் மூலம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தினாரோ அந்த பேரறிஞர் அண்ணா அவர்களே 2 மாதத்திலேயே தொலைநோக்கு பார்வையில் சொல்லியிருக்காரு. அதனால இந்த காலகட்டத்தில் மூன்றாவது மொழி என்பது அவசியம். ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சென்ட்ரல் போர்டுலாம் ஹிந்தி படிக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல படிப்பவர்கள் யார்? மெஜாரிட்டி ஏழை எளிய கூலி தொழிலாளிகள் வீட்டு பிள்ளைகள் தான். இதை நான் ஒரு நாள்ல சொல்ல, உங்களுக்கு தெரியும், நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பயணம் செஞ்சுட்டு இருக்கிறேன். அது கார்லேயே போறவன். பல இடங்கள்ல இதை ஏழை எளிய மக்களை, அந்த கிராமப்புற பள்ளிகள், அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்கள, நகராட்சியில் படிக்கிறவங்கள நான் சந்தித்து அவர்களோட பேசி கொண்டிருக்கும் பொழுது, எங்கள் வீட்டு பிள்ளை 3வது மொழி படிக்க வேண்டும், அது அவர்களுக்கு நல்லது வருங்காலத்துக்குன்னு
எனக்கு தெரிஞ்சு ஒரு 85% பேர் 100% எடுத்தீங்கன்னா அதுக்கு ஆதரவாக இருக்கிறார். அதனால இது அந்த காலம். இதுல வந்து நீங்க தாய்மொழி கல்வியை மும்மொழி கொள்கையில தாய்மொழி கல்வி ஆங்கிலம் அண்ணா சொன்ன மாதிரி மூன்றாவது ஒரு இணைப்பு மொழியாக ஒரு மொழியை படிக்கணும். அண்ணா வந்து டைரக்டா சொல்லல, ஆனா இந்தியா முழுவதற்கும் ஒரு இணைப்பு மொழி உருவாகனா நீங்க ஒரு மொழி படிச்சா அது எந்த மொழியா இருக்குன்னு சொல்றேன். அது ஹிந்தி தான் எளிய. அதை தான் அவர் இன்டைரக்டா சொல்றதா நான் நினைக்கிறேன். இதுல பாதை மாறுறதோ கொள்கை மாறுறதோ பாஜக கூட்டணியில இருக்கிறதுக்காக பேசுறதா கிடையாது. நான் நேற்றே சொன்னேன் தஞ்சாவூர்ல, நான் பாஜக கூட்டணியில இல்லாம இருந்திருந்தேன்னா இன்னும் இதை அழுத்தமாக மூன்றாவது மொழி தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்பதை நான் அழுத்தமாக எல்லா செல்கின்ற இடங்களில் எல்லாம் சொல்லுவேன். அதை செய்ய அந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.